ஓகே ரைட். இப்போ 18வது கேள்வி இல்லையா? ரைட். வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி என்பது, அதாவது இரண்டாவது விதியை பார்க்காங்க. ஆல்ரெடி நாம் என்ன முதலாவது விதியை பார்த்துட்டோம் இல்லையா? ஏ லெவலில் உங்களுக்கு தெரியும் Q சமன் டெல்டா யூ ப்ளஸ் டபிள்யூ ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் டபிள்யூ இஞ்சில் கொண்டு வந்துட்டாங்க, மைனஸாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதாக இருக்கும் இல்லையா? ரைட். அப்போ அகச்சக்தி அதிகரிப்பானது வழங்கப்பட்ட வெப்பத்திலிருந்து செஞ்ச வேலைன்னு செய்யணும், தொகுதி செஞ்ச வேலையை கழிக்கணும். அதில் வித்தியாசம் தான் நினைய போகுது, அகச்சக்தி மாற்றத்தை தரும் என்று செய்யலாம். வெப்ப இயக்கவியலோட முதலாவது விதி இருக்கும் இல்லையா? ஸோ அதே போல் வெப்ப இயக்கவியலில் ரெண்டாவது விதிங்கிறது என்னென்னு சொல்லியாங்க. ஸோ அதையும் பார்ப்போம் என்னென்று. ஓகே, இப்போ வந்துட்டு ஏ வாசிப்போமே. ஏ என்ன? சக்தியினை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. பி, சுயாதீன செயல்முறையில் தொகுதி சூழலின் மொத்த என்ட்ரோஃபி, அதாவது எந்திரப்பியன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருப்பாங்க. ஏ லெவலில் கூட இதே வேர்டு தான் இருக்கும் இல்லையா? என்தால்ஃபி அன்னைக்கு இதில் என்திரப்பியன்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த என்ட்ரோஃபி என்ன எப்போதும் அதிகரிக்கிறது என்ற ஒரு இருக்கு. சி, தனிமைப்படுத்திய தொகுதியில் என்ன சக்தி காக்கப்படும். ஒரு ஸ்மால் மிஸ்டேக், இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்ன காக்கப்படும் என்று எழுத மறந்து வைத்தனைக்கு கேள்வி மாடல் எடுக்கையில கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு. ஸோ சக்தி என்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, சக்தி காக்கப்படும். ரைட். அடுத்தது டி, வெப்ப பாய்ச்சலானது குளிர்ந்த உடலிலிருந்து சூடான உடலுக்கு பாயும் இல்லையா? ஸோ இப்படி 4 கருத்து. இப்போ இந்த 4 கருத்துக்கும் இந்த வெப்ப இயக்கவியல் ரெண்டாம் விதிக்கும் என்ன தொடர்பு? எது சரியான கூற்று? அதாவது வெப்ப இயக்கவியல் ரெண்டாம் விதி என்றால் என்ன என்று பார்ப்போம். ரைட். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் வெப்ப இயக்கவியல் ரெண்டாம் விதி என்றால் யோசிக்க தேவை, நேரடியாக நம்ம தெரிஞ்சு இருக்கணும் இல்லையா? அதாவது சுயாதீன செயல்முறையில் தொகுதி சூழல் அதில் மொத்த என்ட்ரோஃபின்னு செய்யும் எப்பையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஸோ தியரி வந்தால் நேரடியாக என்ன செய்யணும், அந்த இதுகளை தெரிஞ்சிக்கிறது பெட்டர் இல்லையா? ஸோ அதை போல் மற்ற ஆன்சர் என்ன? சக்தியினை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிறது என்ன? சக்தி காப்பு தத்துவம் இல்லையா? அதேமாதிரி தனிமைப்படுத்தி சக்தி காக்கப்படுறது என்ன விட அதுமே சக்தி காப்பு தத்துவம் இல்லையா? ரைட். அடுத்து வெப்ப பாய்ச்சலானது குளிர்ந்த உடலிலிருந்து சூடான உடலுக்கு பாய். அந்த கூற்றே புல, இது வெப்ப பாய்ச்சல் தான், ஆனாலும் என்ன ஏற்போகுது, கூற்றே புல. ஏன்? வெப்ப பாய்ச்சல் வந்துட்டு குளிர்ந்த உடலிலிருந்து சூடான உடலுக்கு போகிறது இல்லையே. சூடான உடலில் இருந்தால் என்ன போகுது, குளிர்ந்த உடலுக்கு என்ன செய்ய போகுது, அந்த வெப்ப பாய்ச்சல் செய்யும் போகும் இல்லையா? ஸோ இதில் கணக்கெடுக்கலாம். இப்போ சுயாதீன செயல்முறைகள் தொகுதி சூழலின் மொத்த என்ட்ரோஃபி எப்போதும் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வாராங்க என்ற ஒரு கேள்வி இருக்கும். சும்மா கேள்வியை பார்க்குற இதை பார்க்குறபடியே போட்டுட்டு போனால் சரியா இல்லையே? ஸோ அதுக்குரிய விளக்கமும் எடுக்கிறது பெட்டர் இல்லையா? ஸோ இப்போ எப்படி சொல்லலாம், அதாவது வந்துட்டு நியம நிலையில், அதாவது என்ன போகுது, ஒரு ஏடிஎம் உங்களுக்கு தெரியும் அமுக்கம் இல்லையா? அதே மாதிரி 25 பாக செல்சியஸ், அதாவது 298 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு ஐஸ் கட்டியை வச்ச மனுஷன்னா என்ன நடக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன நடக்கும்? அது என்ன செய்யும், நீராக மாறும். இது சுயமாக ஒட்டோவாக நடக்குதானே, ஒரு சுயாதீன செயல்முறை தானே. ஏன் இது நடக்குது என்ற ஆராய்ஞ்ச மனுஷன்னா இது ஐஸ் கட்டியோட என்ன வரப்போகுது, நியம என்ட்ரோஃபி. அது வந்துட்டு 41 ஜூல் -1 கிலோ கெல்வின் -1 இருக்குது. சரி, கிலோ இல்லை கெல்வின் -1 சரியா? அதே போல் வந்துக்கிட்டு நீரோட நியம என்ட்ரோஃபி வந்துட்டு என்ன இருக்கும், 70 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இருக்கும். அதாவது என்ன செல்ல வருதுன்னு சொன்னால் இந்த ஐஸ் கட்டியில் அந்த என்ட்ரோஃபியை விட நீரோட என்ட்ரோஃபி தான் நினைக்க போகுது, நியம என்ட்ரோஃபி என்ன இருக்க போகுது, என்ட்ரோஃபி அதிகமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அதுதான் ரெண்டாவது விதி இல்லையா? ரைட். ஸோ அப்போ என்ன போது, சுயாதீன செயல்முறை இப்படி ஒன்று இருக்கும்னா அதில் தொகுதி சூழல் ரெண்டோட மொத்த என்ட்ரோஃபி என்ன இருக்கும், எப்பையும் அதிகரிக்கும். அப்போ நீர் வந்துட்டு என்ன போது, ஐஸ் கட்டியை வச்சா நீராக மாறுதுன்னு சொன்னால் நீர் என்ட்ரோஃபி தான் என்ன போகுது, நியம என்ட்ரோஃபி என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க இல்லையா? ரைட். ஸோ ஐஸ் கட்டியை விட என்ன இப்போ நீருக்கு என்ன செய்யும், அதிகமாக இருக்கும் நீருக்கு. ஸோ அதைத்தான் இதில் வசனங்களாக என்ன செய்கிறாங்க, செல்ல வாராங்க.
இந்த மாதிரி தியரியை இன்னும் நிறைய அப்ளிகேஷனில் நிறைய விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் நான் இதை இப்படி நினைஞ்சிருக்கேன், ஒன்றில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதாவது ஒரு சுயாதீன தாக்கமாக இதை என்ன செய்யணும், அதுக்கு என்ட்ரோபி எப்பயும் என்ன செய்யும், அதிகரிக்கும். என்ட்ரோபி என்ன செய்யும், அதிகரிக்கும் வந்து செல்லலாம் இல்லையா. ரைட், ஓகே. இதான் வெப்ப இயக்கவியலில் 2ஆம் வீதியாக இருக்கும். ஓகே, அடுத்தது 19வது நியம கரைப்பானேற்ற வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H ஆல் தீட்டா இல்லையா. ரைட், எனப்படுவது. அதாவது என்ன வரப்போகுது, ரசாயன தாக்கங்கள் நடக்கக்குள்ள அதில் வந்துட்டு நீர் அயனாக்கம் அடைகிறது, வெப்பமேற்றப்படுறது, பொண்டுடைகிறது, உருவாகிறது, அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஒரு பதார்த்தத்தில் அந்த வெப்ப உள்ளுறை மாற்றம், வெப்பம் அளக்கப்படுறது, வெளியிடுமா உறிஞ்சுமா, அது எந்த அளவுங்கிற ஒரு கணிப்போடு எடுத்திருக்காங்க. ஸோ அது சார்ந்த ஒரு கேள்வி தான் இது இல்லையா. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் சோடியம் ப்ளஸ் எங்களோட அணு இல்லையா, இந்த அயனில் இருக்கிற அணு என்ன எப்போது நீரில் சேர்ந்தால் சோடியம் ப்ளஸ் கரைசல் உருவாகும். சோடியம் குளோரைட் திண்மம் நீரில் வரைஞ்சி சோடியம் குளோரைட் கரைசல் உருவாகும். அதாவது ஒரு உலோக இது வந்துட்டு ஒரு கரைப்பானோட சேர்க்கக்குள்ள என்ன செய்ய போகுது, அந்த உலோக கரைப்பான் இது உருவாகும். மற்றது கல்சியம் ஒரு திண்மம் என்ன செய்யுது, நேரடியாக கேஸுக்கிட்ட போகுது. அதாவது திண்மம் திரவமாக மாறி திரவம் வாயுவாக மாறணும் இல்லையா, வளமையான செயல்முறை. ஆனால் அப்படி திரவமாக மாறாமல் ஸ்ட்ரைட்டாக திண்மத்தில் இருந்து வாயுவுக்கு மாறினா அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேரும் இருக்குது. ஸோ இது சார்ந்த இல்லை எதில் கரைப்பானேற்ற வெப்ப உள்ளுறை மாற்றத்தை பற்றி சிலர்னு பார்க்கணும் இல்லையா. ரைட், உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு உலோகத்துக்கு நீர் ஏற்றின மனுஷனா வாயு நிலையில் 1 மோல் வாயு நிலையில், அதை ஒரு உலோகம் நீரில் ஏற்பட்ட அதில் தாக்கத்துக்கு ஏற்படுத்தி என்ன செய்ய போகுது, ஒரு சோடியம் ப்ளஸ்ங்கிற ஒரு கரைசலை உருவாக்குமெண்டா அதுக்கு தேவைப்படுற அந்த ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றம் என்னையாக இருக்கும், நீரேற்றல் வெப்ப உள்ளுறை மாற்றமாக இருக்கும் இல்லையா. ரைட், ஸோ அதில் குறியீடு இப்படி இருக்கும். ஸோ அது இது பொருத்தம் இல்லை இல்லையா. ரைட், ஸோ இதை போல் வந்துட்டு சோடியம் குளோரைட் திண்ணம் நீரில் கரைச்சி விட்டால் சோடியம் குளோரைட் கரைசல் ஏற்படும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு சாலக வடிவில்லைக்கு ஒரு திண்மம் வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு திண்மம் வந்துட்டு ஒரு கரைசலுக்கு வந்து கரைப்பான் இருக்கும் இல்லையா, கரையம் இருக்கும். ஸோ அதில் கரையமாக இருந்து என்ன செய்யலாம், அதுக்கு நீரேற்றினா அது 1 மோல் அளவில் என்ன செய்ய போகுது, ஒரு கரைசலை உருவாக்க மாட்டோம். அது என்ன செய்வோம், இது வந்துட்டு நியம என்ன வரப்போகுது, நீரேற்றல் டிசொல்யூஷன் இல்லையா. ரைட், நீரேற்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து இருக்கும். ஸோ இதுவும் இல்லை. அடுத்தது ஒரு உலோகம் அதில் அயன் நிலையில் வாயு நிலையில் இருக்கக்குள்ள 1 மோலுக்கு கரைப்பான் ஒன்றை சேர்த்தோம்னா அது என்ன செய்யும், உலோக கரைப்பான் என்ற ஒரு இது உருவாகும். ஸோ இதைத்தான் என்ன செய்யலாம், நியம கரைப்பான் ஏற்ற வெப்ப உள்ளுறை மாற்றம் என்று சொல்லுவோம் இல்லையா. அதாவது என்ன செய்கிறது, ஒரு உலோகத்துக்கு கரைப்பான் சேர்க்கிறது, நீரேற்ற வேண்டாம் நீரை சேர்க்கிறது இல்லையா. இப்போ இது கரைசல் அதிலப்பம் இதை கரைசலாக்குறோம், இதுக்கு என்ன நடக்குது, கரைப்பான் ஏற்றுறோம். அப்போ என்ன வரப்போகுது, கரைப்பான் ஏற்ற வெப்ப உள்ளுறை மாற்றம் வரும் இல்லையா. ரைட், ஓகே. அதை போல் டி என்ன, கல்சியம் திண்மத்தில் இது நேரடியாக என்ன செய்யுது, கல்சியம் கேஸ் உருவாகுது. அதாவது இந்த செயல்முறை திண்மத்தில் இருந்து திரவமாக மாறாமல் ஸ்ட்ரைட்டாகவே என்ன செய்கிறது, குயிக்காகவே கேஸாக மாறுறதுன்னு சொல்லுது பதங்கமாதல் என்று சொல்லுவோம் இல்லையா. அதே போல் இந்த வாயுநிலையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக திண்மமாக மாறுறது படிதல் என்று சொல்லுவோம் இல்லையா, படிகிறன்னு சொல்லுவோம். ரைட், ஸோ அப்படி டேர்ம் போர்டு எல்லாம் இருக்கு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம், 1 மோல் திண்மத்தில் இருக்கிற ஒன்று என்ன போகுது, திண்ம நிலையில் இருக்கிறது நியம நிலையில் என்ன செய்ய போகுது, 1 மோல் வாயு நிலைக்கு மாறினா என்ன வரப்போகுது, பதங்கமாதல். அப்போ என்ன வரப்போகுது, நியம பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் ஒன்று என்ன போகுது, இது வரும் இல்லையா. ஸோ இது எல்லாமே 5 ஒரு வெப்ப உள்ளுறை மாற்றம் அதில் இருக்கிற இன்னும் நிறைய இருக்குது. முதலாம் அயனாக்கு சக்தி அது சார்ந்தது, இலத்திர நாட்டது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றையும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு கேள்விக்கு நம்பரும் பத்தாது, இதுவும் இருக்காது. ஸோ டைமும் அதிகமாக போகும்ன்றதால்
ஒரு 4 மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் தேவைப்பட்ட நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும் உங்களோட புக்ஸில் இருக்கும், இல்லாட்டி A-level நோட்ஸில் இருக்கும். அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கட்டாயம் இதை போல் ஒரு கேள்வி வரும் உங்களோட கேட்ட எக்ஸாமுக்கு இல்லையா. இதில் இருக்கிற ஒவ்வொரு கேள்வி 19-25 கேள்வி எடுத்திருக்கு. அதே கேள்விகளை போல் திருப்பி அதே தான் பிறப்போகுது மாறி மாறி. ஸோ அதுகளை கணக்கெடுத்து அதுக்கு கேள்விகள் செய்கிறது பெட்டர். ஓகே, இப்போ 19வது கேள்விப்படி நியம கரைப்பானேற்ற வெப்ப உள்ளுறை மாற்றம்ங்கிறது யாருக்கு போகுது? ஒரு அயன் வாயு நிலையில் இருக்கிறது கரைப்பானேற்ற என்ன வரப்போகுது இருக்கு இல்லையா. ஸோ ஆன்சர் சியாக இருக்குது. ஓகே, சிம்பிளாக எப்படி கெஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு 20வது நியமிப்பு சார்ந்த கேள்வியாக இருக்குது. ஸோ பொதுவாக கடும் சிம்பிளாகவும் இருக்க போகுது. ஓகே, இப்போ 25.0 மில்லிலிட்டர் HCl கரைசல் மாதிரியானது 0.1 m அதாவது செறிவிலிக்கிய NaOH கரைசலுடன் நியமிக்கப்பட்டது இல்லையா. முடிவு புள்ளியினை அடைய 30 மில்லிலிட்டர் 30.00 மில்லிலிட்டர் NaOH தேவைப்பட்டது எனின் HClஇன் செறிவினை கணக்கு இல்லையா. ஸோ முதலாவது நியமிப்பில் வந்து நமக்கு தெரியும் இந்த அமிலமும் வண்ணமிலமும் வன்காரமும் தாக்கம் அடைய போகுது. அப்போ நம்ம முதலாவது என்ன செய்யணும்? தாக்கத்தை எழுதணும் இல்லையா. ஸோ தாக்கத்தை எழுதினோம்னா நமக்கு தெரியும் HCl வந்துட்டு NaOH தாக்கம் மட்டும் 1 மோல் NaCl உப்பையும் நீரையும் விளைவாக்கும் இல்லையா. ஸோ இது நமக்கு தெரியும். தாக்கத்தை சமப்படுத்தினாலும் இது 1 மோல் இது 1 மோல் வரும். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையிலான பீசமான விகிதம் 1:1. அதாவது HCl 1 மோல் தாக்கமுற்றால் NaOH என்ன செய்யணும்? 1 மோல் தாக்கம் வரும் இல்லையா. ஸோ இந்த விகிதத்தில் தான் இப்போது பீசமான தாக்கம் வரும். ஸோ தாக்கம் நம்ம கலக்கிற அளவில் நடக்க மாட்டால் அது பீசமான விகிதத்துக்கு அடிப்படையில் நடக்கும். ஸோ நமக்கு தெரியும் மூலுக்கும் செறிவுக்கும் கனவளவுக்கும் இடையிலான தொடர்பு இல்லையா. அப்போ மூல எண்ணிக்கைங்கிற என்ன வரப்போகுது தெரிஞ்ச விஷயம். ஓலவல்லேருந்து பார்க்குறோம் செறிவு தர அதில் கனவளவாக இருக்கும் இல்லையா. ரைட், ஓகே. அப்போ இதே ரெண்டுக்கும் மூலாக இருந்தால் இந்த ரெண்டு இதோடையும் CV பெருக்கம் என்னையாக இருக்கணும்? சமனாக இருக்கும். இப்போ இந்த கேள்விப்படி HClோட கனவளவு தந்திருக்கிறாங்க, செறிவு கேட்காங்க இல்லையா. அப்போ செறிவு தெரியா HClக்கு C1 போடுவோம். கனவளவு என்ன? 25 மில்லிலிட்டர் இல்லையா. அப்போ 25.0 மில்லிலிட்டர். ஓகே, அதில் மூலம் NaOHோட மூலம் சமனாக இருக்கணும் இல்லையா. ரைட், அப்போ என்ன வரப்போகுது? முடிவு புள்ளியோட என்ன செய்யணும்? சமனாக இருக்கணும். அப்போ இதில் செறிவு என்ன? 0.0 NaOHோட செறிவு 0.1. அது எவ்வளோ கனவளவு? எவ்வளவு முடிவு புள்ளியோட எவ்வளோ தேவைப்பட்டுச்சாம்? 30 மில்லிலிட்டர் இல்லையா. ரைட், போட்டோம். அப்போ C1 எழுவாய் மாற்றின மாட்டா என்ன வரப்போகுது? 0.1 தர 30 இன்னும் இருக்குது. ஸோ இந்த இது பெருக்கப்பட்டிருக்குது. சமனுக்கு இஞ்சலை வந்தால் செய்யும் பிரிபாடும். ஸோ அப்போ 25 பிரிக்கக்குள்ளே என்ன வரப்போகுது? நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில கணிப்பீடுகள் வரக்கூடிய கெமிஸ்ட்ரி வந்தால் என்ன செய்வேன்? கால்குலேட்டர் கொண்டு போகிறது பெட்டர் இல்லையா. அது ப்ரோக்ராம் பண்ணாத கால்குலேட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ இருந்தால் யூஸ் பண்ணால் என்ன செய்யலாம்? கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் இல்லாட்டி கையால் சுருக்கினாலும் என்ன செய்யும்? உங்களுக்கு 0.12 ஆன்சர் வரும். அப்போ செறிவு கேபிட்டல் M அதாவது மோல் டெசிமீட்டர் -3 என்ற அளவில் என்ன செய்யும்? இருக்கும். ஸோ அப்போ இந்த கேள்விப்படி என்ன வரப்போகுது? 0.12 M இருக்கும். ஸோ நேரடியான செய்யலாம் என்ற படிக்கு போகலாம். மற்றபடியெல்லாம் பார்க்கறதுல பிள்ளையாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கணிப்பீடுக்கு நேரடியாக விட வரும். இது மிஸ்டேக்குன்னா வேறு விடையும் இருக்கும், இருந்தாலும் செய்யும் அந்த விட பிள்ளையாக இருக்கும். ஸோ கணிப்பீடுகளை அழகுகளை சரியாக எழுதி சரியான தியரிகள்னு செய்யுங்க பிரதிக்கிட்டு அதில் விடைகளை சரியாக எடுத்து மார்க் பண்ண பாருங்கள். அதுவும் குயிக்காகவே செய்ய பாருங்கள் சரியா. 7 கணக்குகளை மிக வேகமாக என்ன செய்யுங்க செஞ்சு எடுக்கிறது உங்களுக்கு எக்ஸாமில் ப்ரீஷமாக்கி மற்ற கேள்விகள் செய்கிறதுக்கும் கஷ்டமான கேள்விகள் செய்கிறதுக்கும் டைம் வைக்கக்கூடியதாக இருக்கலாம் இல்லையா. ரைட், ஓகே.